விழாப்பேட்டி நைப்பு பிரதர்ஸ் குப்புசாமி மரபா மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை தச்சங்குறிச்சி பகுதியில் காளையை அடக்க முயற்சித்த வீரர் மீது தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாமிநாதன். சாமிநாதன் வணக்கம். அங்கு என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தற்சமயம் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி பகுதியில் இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு சில சிறு சிறு அசம்பாவிதங்கள் தவிர மற்றபடி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில புதுக்கோட்டை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் புள்ளி குதித்து களம் கொண்டு வருகின்றன. அதனை வீரத்துடனும் எதிர்கொள்ள காளைகளும் தயாராகி ஒவ்வொரு தங்களது வீரத்தை காண்பித்து வருகின்றனர். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் தற்சமயம் வரை கிட்டத்தட்ட 5 சுற்றுகள், அதாவது 4 சுற்றுகள் நிறைவடைந்து 5வது சுற்று தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இதுவரை 304 காளைகள் வாடிவாசல் களம் கொண்டு தற்போது வரை 12 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் படுகாயமடைந்த 2 மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இப்ப தற்பொழுது 5வது சுற்று தொடங்கியுள்ள நிலையில் தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய தலைவர் நவமணி என்பவரின் பெயரில் அவிழ்க்கப்பட்ட அவரது காளையர் ஒருவர் தழுவியதால் காளையுடன் வருகை தந்திருந்த நபர் ஒருவர் காளையை தழுவிய வீரரை களத்திலேயே தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் லத்தியை கொண்டு அந்த பகுதியில் சிறிது லேசான தனியடி நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை கலைந்து போக செய்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.